ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷுவலைஸ் வித் வினி. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் வெயிட்டட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அட் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2024 இஸ் ஓவர். நீங்கள் எல்லாருமே வந்து ஆன்சர் கீஸ் நிறைய வந்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, இல்லை ப்ராப்பரான சோர்ஸஸ் வந்து தேடியிருப்பீங்க கண்டிப்பாக என்ன மாதிரியே. ஸோ நானுமே வந்து ஒரு 3-4 ஆன்சர் கீஸ் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ப்ரிசைஸ் ஆன்சர்னு சொல்லிட்டு சிலதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்போதுமே கோச்சிங் கிளாஸஸோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆன்சர்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூபிஎஸ்சி ஆன்சர் கீஸ் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த தடவை வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த வாட்டி யூபிஎஸ்சி அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது. நிறைய ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் ஆன்சர் கீஸில் நீங்கள் வந்து செக் பண்ணுற ஆன்சர்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். நீங்கள் வந்து +or-5 இல்லை +or-10 வந்து பண்ணிக்கலாம். அதோட ஆன்சர் கீஸு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி ப்ரிசைஸாக வந்து நான் சொல்ல வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சில ஆன்சர்ஸ் தப்பாக இருந்திருந்தால் யூ கேன் ஜஸ்ட் பின் இட் இந்த கமெண்ட் செக்ஷன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு வேறு பேப்பருக்குமே வேணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். I'll try to make another video of that also. So without any further delay, let's get started. நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து போகலாம். ஸோ மொதல் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். தேர் இஸ் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் வர்சனிங் செக்யூரிட்டி சிச்சுவேஷன் இந்த சாஹல் ரீஜன். சாஹல் ரீஜன் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆஃப்ரிக்காவில் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர் ஹவ் பீன் மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் ஆர் கூஸ் இன் செவரல் கண்ட்ரீஸ் ஆஃப் தி செவரல் ரீஜன் இன் தி ரீசென்ட் பாஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். நான் என்னோட வீடியோலையும் திரும்ப வந்து பிவைக்யூ பாருங்கன்னு சொன்ன ரீசனுமே அதுதான். இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுமே அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் பிவைக்யூ படிக்கும்போது ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு, அந்த சாட், மாலி, சூடான் நீங்கள் எல்லாமே வந்து ரீசெண்டாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டேக் ஓவர் ஆஃப் மிலிட்ரி வந்து நடந்தது. இதெல்லாமே வந்து பிவைக்யூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த கொஸ்டின் வந்துருந்தது. ஸோ ஆன்சர் இஸ் கண்டிப்பாக ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 2 ரைட்டு. ஏன் அங்கே இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா அங்கே வந்து மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் அடிக்கடி நடக்குது. ஸோ இதுக்கு ஆப்வியஸாக ஆன்சர் இஸ் ஏ. செகண்ட் ஒன் வந்து பாருங்கள். Statement 1, India does not import apples from USA. Statement 2, in India, the law prohibits the import of genetically modified food without the approval of competent authority. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவைக்யூட ரிஃப்ளெக்ஷன் தான். ஏன்னா வந்து நீங்கள் பிவைக்யூவில் பார்த்துருந்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்க்கு வந்து எந்த ஆக்டுக்கு கீழே வந்து வாங்கணும், யார்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும், அதெல்லாம் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. ஜிஇஏசி, ஜென்ரல் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இது எல்லாமே வந்து பிவைக்யூ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள், இது வந்து காமன் சென்ஸ் தான். யூஎஸ்லேருந்து இம்போர்ட் ஆப்பிள்ஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் பண்ணுறோம். ஐ ஹவ் சீன் இன் சூப்பர் மார்க்கெட்ஸ். இல்லாட்டி கூட நீங்கள் ட்ரா ரெஃபரன்ஸில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸை வந்து யூஎஸ் கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா இம்போர்ட் பண்ணுறோம் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 3 போவோம். With reference to the Speaker of the Lok Sabha, consider the following statements. While any resolution for the removal of the Speaker of the Lok Sabha is under consideration, எதெல்லாம் பாசிபிள்னு சொல்லி கேட்குறாங்க. He or she shall not preside. He or she shall not have the right to speak. He or she shall not be entitled to vote on the resolution in the first time. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் தி லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு மேலே வந்து ரிமூவலுக்கு ரெசல்யூஷன் போட்டிருக்கும் போது அவரால் வந்து எப்போதுமே அவருக்கான பவர் என்னன்னா காஸ்டிங் ஓட். அதாவது லோக்சபாவில் 2 சைடுமே வந்து ஓட் பண்ணுறதுல ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் ஸ்பீக்கர் வந்து ஓட் பண்ணணும். இதுதான் அவரோட ஜென்ரல் பவர். ஆனால் ஒரு ரிமூவல் ரெசல்யூஷன் போடும்போது மட்டும் அவர் வந்து ஃபஸ்ட் டைமே எல்லாத்து கூட சேர்ந்து ஓட் பண்ணலாம். இது வந்து எப்போ போடுவாங்க, ரிமூவல் ப்ரொசீஜர்லாம் போடுவாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஹீ ஷல் நாட் பி என்டைட்டில் டு ஓட் ஆன் த ரெசல்யூஷன் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஸ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ எலிமினேட் ஆப்ஷன் சி அண்ட் டி. அடுத்து பாருங்கள் 1 and 2 ஒன்லி. ஸோ 1 வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணவே வேணாம், 1 வந்து கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 மட்டும் பாருங்கள். ஹீ ஷால் நாட் ஹேவ் த ரைட் டு ஸ்பீக். பேசுகிறது கூட அவருக்கு உரிமை இல்லாமல் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால், இல்லை நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணாலுமே ஆன்சர் இஸ் 1 only. அடுத்து வந்து 4th one. With reference to Indian Parliament, consider the following statements. A bill pending in the Lok Sabha lapses on its resolution. A bill passed by the Lok Sabha and pending in the Rajya Sabha lapses on the resolution of the Lok Sabha.
Third one, a bill in regard with the President of India notified his or her intention to summon the House to the joint sitting lapses on the dissolution of the Lok Sabha. இதுவுமே வந்து லக்ஷ்மிகாந்த்லேருந்து கேட்ட டைரக்ட் கொஸ்டின். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் போன வருஷம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பெரகேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து கொடுத்ததுனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு போன வருஷம் போட்டிருப்போம். அதே கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 1 and 2 ஒன்லி. ஏன்னா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு கூப்பிட்டா எந்த ஹவுஸும் முன்னாடி வந்து போக முடியாது. அதே மாதிரி டிசல்யூஷன் போடும்போது அது வந்து இட் வில் நாட் பி லேப்ஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், 1 and 2 ஒன்று கரெக்ட். அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து பாருங்கள். இல்லை 3 ஆப்ஷனுமே நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சரில் வந்து ஃபர்ஸ்ட் இது 3மே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து யூ வில் ரெஃபர் தட் அட்ஜர்ன்மெண்ட் சைன் டை, அதாவது ஒரு செஷனை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் சொல்லிட்டா அதுக்கடுத்து ஓகே இந்த செஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ப்ரோரோக் பண்ணிடுவாங்க. செஷனை யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் பண்ணுவாங்க. இல்லை பிரசிடென்ட் நினச்சா பண்ணலாம் அப்படின்றது லக்ஷ்மிகாந்த்லேருந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2 வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி ரைட்டுன்னு தெரியும். ஸோ 1 and 2 ஆர் 2 and 3 அப்படின்ற வந்து நிற்பீங்க. இதில் ஆக்சுவலி வந்து பிரசிடென்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய சான்ஸ் இருக்குது தப்பாக போட. நானுமே வந்து தப்பாக தான் போட்டு வந்தேன். இட் டசன்ட் ரெக்வயர் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு. ஆனால் அதுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் தேவை. தேர்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் த லோக் சபா இஸ் டன் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவார். ஹூ வில் டூ ஸோ இன் தி அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது வந்து நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் சாப்டர் படிக்கும்போது டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லி பிரசிடென்ட் வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் இன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட ஒரு ரீஃப்ரேமிங் ஆஃப் த சென்டென்ஸ் தான் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தி ஆன்சர் ஹியர் இஸ் 2 and 3 ஒன்லி. அடுத்து 6th கொஸ்டின். The European Parliament Act approved the Net Zero Industry Act recently. Statement 2. The European Union intends to achieve the carbon neutrality by 2040 and therefore aims to develop all of its own clean technology by that time. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி ஆக்ட் யூரோப்பில் இப்போ நடக்கிற எல்லாமே கிளைமேட் சேஞ்சுக்கு ரிலேட்டடாக அவங்க எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஃபிட் ஃபார் 55 சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கீழே தான் பண்ணுறாங்க. அதாவது 55% வந்து CO2 வந்து குறைக்கணும் பை 2030 அந்த டார்கெட் கீழே தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இல்லை ஜென்ரல் ரெஃபரன்ஸில் வந்து நீங்கள் COP26 பற்றி நிறைய தடவை படிச்சிருந்தீங்களா, ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் என்ன கணிக்கலாம் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்ஸுமே வந்து 2050க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் வந்து வச்சுருப்பாங்க. இந்தியா மட்டும் 2070 வச்சுருக்கோம். ஸோ அதில் ஆப்வியஸாக இயரை பார்த்தாலே நீங்கள் தப்புன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் கரெக்ட். அடுத்து let's move on to the 7th question. Recently, Venezuela has achieved a recovery from its economic crisis and succeeded in preventing its people from emigrating to other countries. Venezuela வந்து அது ப்ரிவென்ட் பண்ணல, இன்ஃபேக்ட் இன்னுமே வந்து கிரைசிஸ் போயிட்டுருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 வெனிசுலா ஹேஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ்ன்றது ரைட். இது வந்து பக்கா ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸ்டேட்மெண்ட் 1 is incorrect and statement 2 வந்து பார்த்தீங்கன்னா it is correct. அடுத்து 8th கொஸ்டின் போகலாம். இதுவுமே வந்து ஒரு பக்கா ஃபேக்சுவல் கொஸ்டின். டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் பற்றின ஒரு கொஸ்டின். டு இம்ப்ளிமெண்ட் தி ஸ்கீம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 100% ஃபண்டிங்ன்றது கரெக்டு. இது கீழே கேடஸ்ட்ரல் மேப்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்கன்றது கரெக்டு. தேர்ட் ஒன் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து லோக்கல் லாங்குவேஜில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் விச் இஸ் ரெக்கக்னைஸ்ட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த 22 லாங்குவேஜஸ்லையுமே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சால் தான் அட்டன் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் சம்வாட் ட்ரிக்கி. இது வந்து நிறைய பேர் வந்து ராங்காக எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் த ஆன்சர் ஹியர் இஸ் 1, 2 and 3. அடுத்து 9th கொஸ்டின். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவ அபியான். இந்த ஸ்கீமுக்கு கீழே ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து தி ஸ்கீம்ஸ் கேரண்டி அ மினிமம் பேக்கேஜ் ஆஃப் ஆன்டிநேட்டல் கேர் சர்வீசஸ் டு உமன் இன் தியர் 2nd and 3rd trimesters of pregnancy and 6 months post delivery healthcare in any government health facility. Third one வந்து under the scheme private sector healthcare providers of certain specialties can volunteer to provide service at the nearby health facilities. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 alone is correct. So option is B2 only. அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் யோஜனா. இது படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா பென்ஷன் ஸ்கீம்ஸுமே ஜென்ரலாக எந்த இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னா 18 to 40 தான். ஜென்ரலாகவே 18 to 40 தான். அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கேன் பி ஈஸிலி எலிமினேட்டட். 21 to 40ன்றது
ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆனால் 2 and 3 200 தான். இல்லை 3 மட்டும் கரெக்டாக இல்லையா நீங்கள் பார்த்தா போதும். ஈச் சப்ஸ்கிரைபர் அண்டர் த ஸ்கீம் ஷால் ஹேவ் அ மினிமம் பென்ஷன் ஆஃப் 3000 per month ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் ஆஃப் 6 years. இது வந்து கம்ப்ளீட் ஸ்டாட்டிக். இதுதான் இந்த ஸ்கீமில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3 only. ஸோ ஆன்சர் ஹியர் இஸ் பி. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் 11th கொஸ்டின். நாரி சக்தி வந்தன் அபியான் அப்படின்றது இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராவிஷன்ஸ் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் 18th லோக்சபான்றது தப்பு. போன லோக்சபாலேயே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இல் கம் இன் டு ஃபோர்ஸ் ஃபார் 15 இயர்ஸுக்கு தான் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து இட் வில் ப்ரொவைட் ஃபார் உமன், அதாவது சப் ரிசர்வேஷன் மாதிரி, ரிசர்வேஷனுக்குள்ளே ரிசர்வேஷன் தான் இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருப்பாங்க. எஸ்சி உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து கோட்டா ரிசர்வேஷன் வந்து கொடுப்பாங்க, எஸ்சி கோட்டாக்குள்ளே அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் சி ஒன்லி. அடுத்து 12th கொஸ்டின். மித்ர சக்தி அப்படின்றது இட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இங்கே வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே யூ வில் கம் டு 2, 3, 4 தான். ஸோ ஆன்சர் இஸ் டி. அடுத்து ரிட் ஆஃப் ப்ராபிஷன் இன் அன் ஆர்டர் இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் இஸ் கிவன் டு. ஸோ ப்ராபிஷன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், லோவர் கோர்ட்டை வந்து கேஸ் எடுத்துக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த கேஸை வந்து அதோடு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், யூ ஷுட் நாட் கண்டினியூ வித் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கேஸ்ன்னு சொல்கிறது தான் ப்ராபிஷன். ஸோ ஆன்சர் இஸ் 3. த லோவர் கோர்ட் ப்ராபிட்டிங் கண்டினியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் அ கேஸ். 14th question. It is the governor of the state who recognizes and declares any community of the state as a scheduled tribe. இது வந்து ஆக்சுவலி தப்பு. இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் இதில் வந்து எல்லாமே எஸ்சியும் சரி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் டிசைட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 1 வந்து தப்பு. 2 வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டிக்ளேர்ட் அ ஷெட்யூல்டு ட்ரைப் இன் அ ஸ்டேட் நீட் நாட் பி ஸோ இன் அனதர் ஸ்டேட். அது வந்து ரைட்டு தான். பிகாஸ் ஷெட்யூல் ட்ரைபாக இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க இன்னொரு ஸ்டேட்டில் ஷெட்யூல் ட்ரைபாக இருக்க வந்து தேவையில்லை. பிகாஸ் தே கேன் பி இன் ஹியூஜ் பாப்புலேஷன் இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட். ஸோ ஆப்ஷன் இஸ் 2 only, பி. அடுத்து 15th கொஸ்டின். With reference to union budget, consider the following statements. The Union Finance Minister on behalf of the Prime Minister lays the annual financial statements before both the houses of the Parliament. இது obviously தப்பு. ஏன்னா functions of the president நீங்கள் படிச்சிருப்பீங்க. president தான் வந்து lays down the annual financial statement before the house. Second statement பாருங்க, at the union level no demand for grant can be made except on the recommendation of the President of India. இது வந்து நீங்கள் obviously demand for grants படிக்கும்போது வாசிச்சிருப்பீங்க. So answer is B, 2 only. ஸோ இந்த 15 கொஷின்ஸோட இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். இனி அடுத்த 15 to 20 கொஷின்ஸ் வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நல்லா கவனமாக வந்து படிச்சிருந்தீங்க, ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் வந்து படிச்சிருந்தாலே இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு 15 கொஷின்ஸ் ஆர் டூவபிள் அப்படின்னு வந்து யூ கேன் கம் டு அ ரஃப் ஐடியா. ஸோ மிச்ச 2 பார்ட்ஸை வந்து ஐ வில் பி அப்லோடிங் நவ்.